ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நட்சத்திர ரீதியாக இந்த மாத பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா செவ்வாயின் ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய அவிட்ட நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா? மகரத்துலேயும் இருக்கும், இந்த பக்கம் கும்பத்துலேயும் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான பலாபலன் கொடுக்க போகுதுன்னா இருவேறு பலாபலன் ரெண்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அது வேறு மாதிரியான பாவகமாக இயங்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது இன்னொரு மாதிரியான பாவகமாக இயங்க போகுது. அந்த வரிசையில் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 3ஆம் இடத்தில் எது நான் சொல்கிறது மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடத்தில் 5 கிரகத்தினுடைய சேர்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அசிங்கம், அவமானம், வேதனை இதுக்கெல்லாம் துடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. சொந்த காலில் நின்று நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவ்வளோதான். என்னை கேட்டால் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் ஒன்று எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனப்படுத்தி சிரித்தாங்களோ இந்த 7.5 வருஷத்தில், அவங்கெல்லாம் ஏண்டா இவங்களை சொன்னோன்னு வெக்கி தலை குனிகிற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்தளவுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடு கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய சேர்க்கை. ராசிநாதன் போய் மூஞ்சில் அமர்தல் அப்படின்றதே தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் அமர்தல் அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனாலும் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய யார்? சனி. சனி எப்பயுமே மூஞ்சில் இருக்கும்போது என்ன ஆகும்னா தொடர்புகள் மூலமாக நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்க போகிறார். ஓகே, 3ஆம் இடமே தொடர்பு தான். அப்போ இந்த தடவை இப்போ மட்டும் இல்லை, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இதே தான் உங்களுக்கு பலன். அவிட்ட நட்சத்திரக்காரன் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரன் தேவையில்லாத நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுடைய ஒரு சின்ன சின்ன பிஹேவியர் சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா பிஹேவியரை சொல்கிற இடம் தான் 3ஆம் இடம் தான். ஸோ சனி அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா தேவையில்லாத நட்பு வட்டம். யாருக்கோ மறைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம 7.5 சனியில் வாங்கினதே போதும். இப்போ என்ன ஆச்சுன்னா பிடிச்சி கையை கட்டி வச்சுருந்தாங்களா, ஏன்னா செவ்வாய்னாலே பயங்கர வேகம். உங்களை கையை கட்டி வச்சுருந்தவங்களா அப்படி திறந்து விட்டா என்ன ஆகும்னா கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுவீங்களா. அப்போது யாராவது கடிவாளம் பிடிச்சி இழுத்து நல்லவங்க கையில் கிடச்சிங்கன்னா பரவாயில்ல, வேறு யாராவது கையில் கிடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது இருக்குது. அதனால் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய தொடர்புகள், அதுவும் நீங்கள் நல்லவங்கன்னு நம்புவீங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு 10 பேர் பழகுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 7 பேர் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பலன் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அவேர்னஸ்காண்டியோ இல்லை ஏதோ ஒரு வழிகாட்டுதலுக்காண்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. நானும் அதுக்காண்டு தான் சொல்கிறேன். நியாயமாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது மிகச்சிறந்த யோகம். உங்களுடைய முயற்சி அனைத்தும் பணிக்க போகுது. தைரிய வீரிய விஜயஸ்தானம் கிரியேட் ஆக போகுது. சுய முயற்சியில் நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. ஒரு சூப்பராக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் பழகுகிற தொடர்பு, கம்யூனிகேஷன் இது எல்லாமே 3ஆம் இடம் தான். இந்த இடத்துல சனி இருத்தல் அப்படின்றது அதுவும் கூடவே வேறு ராகு வேறு இருக்கார் அப்படின்ற போது தேவையில்லாத சில நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அதன் மூலமாக சில அல்லல்களை சந்திக்கக்கூடிய டைம் தான் கிரியேட் பண்ணிவிடுவார். ஏன்னா மே மாதம் ராகு வேற திரும்ப கீழே இறங்கி 2ல் உட்காருவார். இந்த பக்கம் வேற 8ல் கேது இருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்றதே கொஞ்சம் மறைமுகஸ்தானம் தான். ஸோ தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள ஆட் பண்ணுவீங்க. நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் சூட்சகமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவராகவும் சரி, பழகிற பழக்கம் கரெக்டாக தப்பா அப்படின்றத யோசிச்சுட்டு 1க்கு 2 தடவை சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் வெளியில் அசிங்கப்படுத்தினாலும் இதெல்லாமே சனியுடைய ஒரு ஆளுமை, ஒரு அனுபவம், வாழ்க்கை இப்படிலாம் இருக்குன்ற காட்டுறதுக்காக ஒரு நிகழ்வு தானே தவிர விரக்தினால் வேறு திரும்ப அடுத்த வழிக்கு போனால் அது அதோட மோசமாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கொண்டு வந்ததோ கொள்ளிவாய் பிசாசுன்னு, அந்த மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் கவனம் கவனம் கவனம். நீங்கள் 15 வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 3ஆம் இடம் வழுக்க போகிறது. சனி இருக்காரு, கூடவே ராகு இருக்காரு அப்படின்ற போது கவனமாக இருங்கள். ஏன்னா திரும்ப 2ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது குடும்பத்தை இந்த விஷயத்தின் மூலமாக பிரித்து விட்டுருவார். ஸோ இப்போ இருந்து அதுக்கான வித்துக்கள் அப்படின்றது ஏப்ரல் மாதத்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னொன்று இது மைனஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான தொழில் வளர்ச்சி. எக்ஸ்ட்ராடனரி 3ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த முயற்சி, நீங்கள் முயற்சி போட்டு அதன் மூலமாக ஒரு உடைமை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வரப்போகுது. இந்த பக்கம் செவ்வாயுமே கொஞ்சம் வலு இழந்து இருக்கிறார். நட்சத்திரநாதன் வலு இழந்து இருத்தல் அப்படின்றது ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ராசிநாதனுமே இல்லை, கொஞ்சம் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ நட்சத்திரநாதனுமே வீக்காக இருக்காரு, ராசிநாதனுமே ஸ்தான பலத்தை இழந்திருக்காருன்ற போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, எஸ்பெஷலி மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலே கணவர் தான். ஸோ கணவருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. இயல்பாகவே மகரமே கொஞ்சம் கணவனோட உடல்நிலையில் இந்த கணவன் வீட்டுக்காரோடைய உடல்நிலையை கவனம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. அவிட்டத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது. செவ்வாய் அப்படின்னாலே இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் 4ஆம் இடத்தை சூரியன் வேறு இண்டிகேட் பண்ணாலும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செலவு வைக்கிறதுக்கான இருக்குது. அதனால் லைட்டாக சர்வீஸ் விடாமல் இருந்தால் இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், ஏப்ரல் மாதம் 15-16 தேதிக்குள்ளே போய் வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டு பக்காவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
தேவையில்லாத பெரிய பணம்லாம் கொடுத்து சர்வீஸ் விட வேண்டிய அமைப்பு இருக்காது. 2 வீலர்லலாம் போயிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போயிட்டு வரக்கூடிய நட்சத்திரமாக மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போதுங்க. சூரியனுடைய டைமும் நல்லா இருக்குன்னு அங்கே, மற்ற கிரகங்களுடைய அமைப்புமே நல்லா இருக்குது, குருவோட அமைப்புமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. 5ல் குருவுடைய பார்வை விழுதல், அப்படி குருவுடைய 5ஆம் பார்வை உங்கள் மேல் விழுதல் அப்படின்றதே பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். நல்ல நட்புகள் மூலமாக, பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் விளைந்த நட்புகள் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்தி அப்படின்றது இருக்க போகிறது. தேவையில்லாமல் நீங்களா உங்களை வந்து கெடுத்துக்காமனா அப்பப்போ இந்த சனியுடைய வேலையில் செவ்வாய் சனியோட சேர்க்கை அவிட்டம் அப்படின்ற அந்த நட்சத்திரம் இது மகரத்தில் இருக்கிறது. அங்கே தான் செவ்வாய் உச்சமும் அடைகிறாரு. ஸோ உச்சமடையக்கூடிய செவ்வாய் இந்த பக்கம் நீச்சல் அடைஞ்சிருக்காருன்ற போது வீட்டில் வந்து வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். இல்லை அவங்கெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறப்போ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு குடும்ப பிரிவு அப்படின்றத வந்து ராகுவும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே கேதுவும் ஆமா சாமி போட்டுட்ருக்காரு. பத்தாவதுக்கு சனியும் வந்து அதை வந்து பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார். செவ்வாய் வந்து ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோதான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. இன்னொரு 3 மாதம் அமைதியாக இருந்தால் பிரிந்தவர்கள் தாமாகவே வந்து உங்களிடம் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பணம், பதவி, பெயர், புகழ் எல்லாம் வரப்போகுது. ஆகஸ்ட்டுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்லாம் சூப்பராக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கு? அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு. எதில் அவிட்டாவும் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்திற்கு. ஓகே, இப்போ வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னா, 2ஆம் இடத்தில் ராசிநாதன், அதுவும் 2ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை. இது வரைக்கும் யாரெல்லாம் பேசலையோ இனிமேல் பேசுன்னு பேச போகிறீங்க. உங்கள் பேச்சுக்கு கிடைக்காத மரியாதை இனிமேல் கிடைக்க போகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட போகிறது. குடும்பத்தில் இருந்த மனக்கவலை எல்லாம் தீரப்போகிறது. குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்த கும்பத்தை சேர்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதெல்லாம் சரியாகி ஒரு சரியான ஒரு அமைப்புக்குள்ளே வரப்போகிறீங்க. உடல்நிலை அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க போகிறீங்க. ஆனால் 2ஆம் இடத்துக்கு இத்தனை பார்வை இருக்கனால கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோட உடல்நிலையை பார்த்துக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து என்னென்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டும். கும்பத்தில் இருக்க அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய மனைவியோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அவிட்டத்திற்கு இந்த தடவை இருக்குது. ஏன்னா செவ்வாயுடைய ஸ்தான பலம் அங்கே நல்லா இல்லாத காரணத்தை முன்னிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து 7ஆம் வீடாக இருக்குது. மகரத்துக்கு டைரெக்டாக 7ஆம் வீட்டில் போய் செவ்வாய் உட்காந்து நீச்சல் அடைஞ்சிருக்காரு. இன்னொன்று அப்படின்றது கொஞ்சம் 6ஆம் வீடு. இந்த மாதிரியான மிஸ்மேட்சாக இருக்கிறனால இந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, சூப்பராக. இது வரைக்கும் வாக்கிங் போகாத ஆட்கள்லாம் வாக்கிங் போக ஆரம்பிக்க போகிறீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. 2ஆம் இடம்னாலே தனம், வாக்கு, ஸ்தானம், நேத்திரம். நிறைய பேர் கண் செக் பண்ண வேண்டியிருக்குமோ, கண் செக் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வருமானம் வர்றது, இதை எப்படியா சேவ் பண்ணலாமா, எப்படி சேமிக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் எல்லாம் ஓட போகுது. புதன் வேற அங்கே உட்காந்துருக்காரு, சுக்கரன் வேற அங்கே உட்காந்துருக்காரு. நிறையா வந்து வீட்டுக்கு அழகு சார்ந்த பொருட்கள், வீட்டுக்கு சார்ந்த பொருட்கள்லாம் வரப்போகுது. கொஞ்சம் ராகு இருக்கிறனால கொஞ்சம் அந்த பிளம்பர் ஒழிப்பு பண்ணுறது, இல்லை வீட்டை வந்து தண்ணி குழாய் மாற்றுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள்லாம் வந்து இந்த தடவை கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. ஓகே, மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது. 2ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது அப்படின்றது வாக்குஸ்தானத்தில் 5 கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஹாஷாக பேசுவீங்க. அடுத்த 15 நாட்கள் வந்து சூப்பரான சுப்ரீம் பவர்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். பேச்சு அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். செயலில் காட்டுங்கள். உங்களோட சொல்ல எதுவுமே காட்ட வேணாம். உங்களோட செயலில் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாமல் யார்கிட்டையும் நீங்கள் திட்டு வாங்க மாட்டீங்க. அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சரியா? இப்படி இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த வழிபாடு நான் பண்ணேன்னா எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரம் நீங்கள் மகரமாக இருந்தால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் சிவனை பிடிச்சிக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. சிவன் வழிபாடு அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். சிவனுக்கு வில்வம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த வில்வத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ணி சாப்பிடுங்க. அதுவே உங்களுடைய மனோதிடத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயர்த்தி கொடுக்கும். ஓகே, நீங்கள் வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக சங்கர் நாராயணன் வழிபாடு, சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு ரூபம் சங்கர் நாராயணன் வழிபாடு நீங்கள் பண்ண உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம். அப்படி இல்லை அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு, இது ரெண்டையும் நீங்கள் பண்ண சூப்பராக இருக்க போது யாருக்கு? கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு.